வீக்கெண்ட் ம். எப்ப கத்துக்குவோம்? ம். ம்.
மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ வந்து பையன் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றான். இப்போ அவனோட ஆக்டிவிட்டி எப்படி எப்படி மேடம் இருக்கு, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம்? அவனோட இல்ல அன்றாட நீங்க சொல்றதை எப்படி இவன் கண்டினியூ பண்றான், ஃபாலோ பண்றான், அதை எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றான் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? இல்ல மேம், அங்க 8 to 9 அந்த அந்த நேரத்துல கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வர்றேன். ஆனா மிச்ச நேரத்துல இவன் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரியே தெரியலையே மேடம். ஒரு விஷயத்த அங்க படிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரியே தெரியல. ஹோம் ஒர்க் வந்து எதையுமே வந்து டியூஷனோட சரி, இங்க வந்து காலையில இந்த 10th படிக்கிறேன், காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சான், டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற எந்த வித வேலையும் அவன் பண்றது இல்ல. என்ன மேடம்? அதனால வந்து அவன் கொஞ்சம் ஏற்கனவே வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டியூஷனே அனுப்பிச்சு விட்டேன். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா சொல்லி தரீங்க அப்படின்றத அவனோட ஒப்பீனியனும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல குட் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கான். சரி, இப்போ வந்து அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் போடணும், ஆனா அதை பண்ண மாட்டான். அதுக்கு என்ன பண்றதுலாம் பண்ணலான்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ம். 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 ஆ. ம். ம். அதான் அதான் நான் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணோம்னாக்கா நம்ம மேக்ஸ் நமக்கு நல்லா வரும். ஆனா இதை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல எனக்கு, அதனாலதான் நான் உங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்கறேன். உங்கள்கிட்ட ஃபாலோ பண்றானா, நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அனுப்புறானா? சார் ஒரு நிமிஷம். பவித்ரா பவித்ரா ஒரு நிமிஷம் இருங்க சார். உண்மையிலே நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த இதுவே நாங்க வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ ஓகே நீங்க கேட்குற இந்த கேள்வி வந்து உண்மையிலே நல்லதுதான். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களால் வந்து இந்த 1 hour வந்து ஃபாலோ பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்றத நாங்கள் பார்க்க முடியும். அவங்க பண்ணக்கூடிய ஆன்சர்ல இருந்து அவங்க எவ்வளோ தூரம் கவனிச்சு இருக்கிறாங்கன்றதும் எங்களால் கணிக்க முடியும். ஆனால் இது ஆன்லைன்னு என்னும் பொழுது நாங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா இப்படி போப்பான்னு நிறைய எவ்வளோ எங்களால் முடிஞ்சதோ அவ்வளோ தூரம் அவருக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது யாருன்னா ஃபேமிலி கையில தான் இருக்கு. அப்பாவோ அம்மாவோ இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது வந்து 100% வந்து வெற்றி அடையும். இப்ப நாங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும், சில பேருக்கு நார்மலா இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. மற்றவங்க இந்த நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, மற்ற விஷயத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இந்த ஒர்க்கு செய்ய வைக்கிறது. இந்த 1 hourல அந்த மற்ற நேரங்கள் எல்லாமே நாங்க வந்து பார்ப்போம், எங்களால சொல்ல முடியும். ஆனா பக்கத்துல இருந்து யாரு செய்ய வைக்க முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு 50, எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய இது 50%னா கம்பல்சரி உங்களுடைய சதவீதம் ஒரு 50% இருந்தால் தான் அது பூர்த்தி அடையும், அது வந்து சக்சஸ் ஆகும்.
ஸோ அதனால நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம், ஓகே அதை பண்றாங்களா இல்லையான்னு மற்ற டயத்துல நீங்க கொஞ்சம் அதை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, செய்யடா செஞ்சிட்டியா போனியா அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உண்மையிலே 100% மதிப்பெண்ன்றது நிச்சயமா சக்சஸ் அடைஞ்சிடலாம். பிரதர் ஓகே, நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. அது நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் நடத்துறீங்கன்னா மறுநாள் அந்த கிளாஸுக்கு வர்றவங்களை வந்து அதுல 100% வந்து தெளிவாயிட்டாங்களா, உங்களுக்கு புரிஞ்சுச்சா, அதுல வந்து அந்த மாதிரி நீங்க கிளாஸ் நடத்துறீங்களான்னு நான் கேக்குறேன். இல்ல ஆமா நீங்க சார், நடத்துவீங்க, அதுக்குதான் நீங்க அவங்க அதுக்குதான் சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து கவர் பண்றோம்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணி அந்த அந்த வீக்லயே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடக்கும். அதுல எல்லாருமே ஆன்சர் பண்றாங்களான்னு பார்ப்போம், இல்ல முன்னாடி புரிஞ்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம். படிக்கும் எடுத்துக்காட்டுக்கு நான் படிக்கும் போதெல்லாம் அந்த மிஸ் வாட்டுக்கு போர்டில் எழுதி போட்டு புரிஞ்சா படிச்சுக்கங்க அப்படின்னு கடந்து கடந்து போயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு நம்ம எப்படியாவது தேடி தேடி பிடிச்சி படிச்சோம். தேடி தேடி படிச்சு மேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது யார்ட்டையாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அலைஞ்சு படிச்சோம். ஆனா என் பையன் பொறுத்தளவு இப்போதைக்கு அபிட்ட டியூஷன் அனுப்பிச்சு விட்டேன். டியூஷன் அனுப்பிச்சு விட்டு சரி உங்க மூலியமா வந்து நல்லா சொல்லித்தராங்கப்பா, எனக்கு புரியுதுப்பா அப்படி இப்படின்னு சொன்னா, அங்க போயிட்டு இவன் வந்து இன்னும் இப்ப என்ன எக்ஸாம் அடுத்த அட்டன் பண்ணல, எந்த மாதிரி இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் உங்கள்கிட்ட சரி அவனை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டைட்டா வந்து கைட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இதை கூட நான் கேட்கறேன். இப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் பண்ற மாதிரி சார். இப்போ வந்து வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வீக்ல நடந்த அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா டெஸ்ட் வைக்கிறோம். அதுல யாரு சரியா மார்க் சரியா பண்ணலையோ அவங்களுக்கு அதை புரியுற வரைக்கும் சொல்லி கொடுப்போம். புரிஞ்ச பிறகுதான் எல்லாருக்குமே புரிஞ்ச பிறகுதான் அடுத்த சப்ஜெக்டுக்கே நாங்க போவோம். இப்போ புரியுதுங்களா? வெரி குட் வெரி குட். அந்த போர்ஷனுக்கு அடுத்த போர்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்னா, எல்லாரும் கரெக்டா போட்டாங்களா, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு தான் அடுத்த போர்ஷனுக்கே நாங்க போவோம். வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க சொல்லி தர்றது இல்ல, நீங்க உண்மைக்கே இந்த மாதிரி சொல்லி தர்றது நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் தான் எங்களுக்கு. ஆனா நீங்க சொல்லி தர்றத வீட்டுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபில் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேதே. அது ஏன்னா பசங்க சின்ன பசங்க இல்ல சார், அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். இல்ல அதான் நம்மளும் சின்ன பசங்க தான் 10th படிக்கும் போது. ஆனா எவ்வளவு தூரம் தேடி தேடி போய் படிச்சிருப்போம். என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான் சார். ஆக்சுவலா இல்ல இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய மோட்டிவேட் மேக்ஸ பத்தி கொஞ்சம் மோட்டிவேட் ஸ்பீச் கொடுங்க கொஞ்சம். அப்பதான் வந்து இன்னைக்கு இருக்க பசங்களுக்கும் என்ன மேக்ஸ்ல தான் 100 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி சார் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டீங்க இல்லைங்களா, அது வந்து மந்த்லி 1 டைம் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. அவங்களும் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அவங்களும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அதான் மற்றவரையும் நானும் வந்து அவன்கிட்ட வந்து பையன்கிட்ட வந்து சொல்லுவேன், கேட்டுக்கிடுவேன், நல்ல பையன் தான், அதெல்லாம் வந்து யார் சொன்னாலும் கேட்டுக்கிடுவேன். ஆனா நான் என்ன நான் எதுக்காக கேட்டேன்னா, அன்றாடம் நீங்க நடத்துறீங்க, அத இவங்க எந்த மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க, அடுத்து வந்து உங்கள்கிட்ட எப்படி அடுத்த நாள் சப்மிட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க இப்போ நீங்க சொல்லவட்டியும் புரியுது. நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. நான் இப்போ ஏன்னா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்கூலுலாம் முடிச்சு. அதனால அப்பெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க. போர்டில் எழுதி போட்டு இதை இந்த கணக்கு எழுது அந்த கணக்கு எழுது போயிட்டே இருப்பாங்கல்ல. அது அப்பெல்லாம் அரும்பாடுபட்டோம், போய் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான். இன்னைக்கு உண்மைக்கே உங்க மாதிரி டீச்சர்ஸ் வழிகாட்டுதல்ல என் பையனே சொன்னேன், நல்லா வந்து இதுன்றாங்க அப்படின்னு. சரி இருந்தாலும் என்னோட டவுட்டுக்கு கேட்டுக்கிட்டேன். நன்றி உங்களோட தெளிவுக்கு. ஹலோ கேக்குதுங்களா? நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
இப்ப சார் கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்டாதான் அதுக்குண்டான புரிதல் வந்து 2 பேருக்குமே ஏற்படும். ஸோ அதனால எல்லாருமே கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஹலோ ஹலோ நான் வந்து சுபாஷினி அம்மா பேசுறேன். ஸ்டூடெண்ட். இதாவது எங்க பாப்பா உங்கள்ட்ட வந்து நீங்க கேக்குற கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்றாங்களா? எப்படி இருக்காங்க உங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போது? எங்களுக்கு அந்த புரிதல் வந்து ஏன்னா அவங்க கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. உங்கள்ட்ட கேட்டா எப்படி நீங்க சொல்லுவீங்களே விவரம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஸ்கூல்லலாம் கோச்சிங் கிடையாது. ரொம்ப கோச்சிங்னா ரொம்ப அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சில நேரம் சில மிஸ்ஸுங்கெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. மேக்ஸ் மிஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. சில நேரம் தமிழ் மிஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு வசதி வாய்ப்பு தனியா ஒரு டியூஷனோ ஒரு இதோ எடுத்து அனுப்பத்துக்கு முடிய மாட்டேங்குது. அதுக்குன்னு அந்த இதுக்குள்ளது. அதனால உங்கள்ட்ட எப்படி இருக்காங்க? நல்லா படிக்கிறாங்களா? நீங்க கேட்கறதுக்குலாம் ஆன்சர் நல்லா சொல்றாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஹலோ ஆமா ஆமா ஆமா. ம் ம் ம். ஓகே. ம் ஆ ம் ஆ ம் ஆ ம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். ம் ம். ஹலோ வணக்கம் மேம். நிரஞ்சனாவோட அம்மா பேசுகிறேன் மேம். நிரஞ்சனா கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணுறாங்களா? நல்லா போட்டு காமிக்கிறாங்களா மேம்? நல்லா சொல்கிறாங்களா மேம்? ஹலோ ஆ ஆம் ஆமாம் மேம் ஆமாம் மேம். ஆ சரிங்க 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 மேம். ஆ ஆம் லே சரிங்க மேம். பாப்பாவுக்கு வந்து லேசர் மூலம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் மேம் இருக்குது. ஒரு 1/2 கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா 1/2 அங்கேயே தலைவலின்னு படுத்துறாங்க. அதனால கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க மேம். ஆனால் அந்த புள்ள நல்லா படிக்கும் மேம் எல்லாத்துலேயுமே. எனக்கு ஆனால் இப்போ இந்த கண்ணு முடியாமல் இருக்கிறதா மேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறீங்க. கண்டிப்பா ஆமாம் உங்களுக்கு அதாவது உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சே இருக்கிறோம். அதாவது ரெக்கார்டட் சரி கிளாஸ் இருக்கு அன்னைய கிளாஸ். அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு சரி அதுல எந்த சந்தேகம் இருந்தா எந்த நேரத்துக்கு வேணாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணி அவங்களுக்கு வந்து கேட்கலாம். எப்ப வேணாலும் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அதனால கூச்சப்படவே சரி வேண்டாம். அதாவது என்னன்னா நிறைய சரிங்க பேர் வந்து ஸ்கூல்ல வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. பட் ஆனா இங்க கூச்சப்படவே வேண்டாம். ஏன்னா யாரு எங்க சரி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு எந்த முகமும் தெரியாது. அதனால உங்க பிள்ளைங்கள சரி தாராளமா கேள்வி கேட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எப்போ வேணாலும் கேட்டு புரிஞ்சுக்க சொல்லுங்க. நாங்க எப்ப வேணாலும் சரி ஆன்சர் பண்ணுவோம். சரிங்க சார். சரி. எப்படியாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் ஒரு 100 மார்க் அவங்க எடுத்து இந்த கிளாஸ்லேருந்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியோட அவங்க இருக்கணும் சார். அதான் சார் எனக்கு. ஹலோ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க. தேங்க்யூம்மா. ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம். நான் இளம்பி அப்பா பேசுகிறேன்.
நல்லா அட்டன் பண்றான், ஆர்வமா தான் இருக்கிறான் கிளாஸ்ல. காலையில 5 மணி கிளாஸா இருந்தாலும் நேரத்துல கிளம்பி அட்டன் பண்றான். இப்போ வந்து 5 மணி கிளாஸ் அட்டன் பண்றது கிடையாது. இப்போ இந்த 8 to 9 தான் அட்டன் பண்றான். ஸ்கூல்ல சொல்லுங்க மேடம். ஸ்கூல்ல ம் 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 அதான் மேடம், பாக்கி சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா பண்ணுவோம். இந்த மேத்ஸ் தான் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப வராம இருந்துச்சு. எங்க வெளியில எங்க டியூஷனை சேர்த்து விடுறதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் இப்போ உங்க டியூஷன் சென்டர் தெரிய வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு, தம்பி எப்படியும் நல்ல ஒரு மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. கனிஷ்கா ஸ்ரீயோட ஃபாதர் மேடம். நம்ம பாப்பா எப்படிம்மா ஆன்சர் பண்றாங்க? கனிஷ்கா ஸ்ரீ. ஆ சரி. ஆ சரி மேம், சரி மேம். நல்லா படிச்ச சென்டர் வாங்கிடுவாங்களா? ம் சரி சரிம்மா, சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரி. நன்றி. இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? குறையெல்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. குறையெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இருந்துகிட்டு எல்லாம் கரெக்டா தான் நடத்துறீங்க, பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்குது. இருந்துகிட்டு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க வந்துட்டு. அதனால அதெல்லாம் எதுவும் சொல்லம்மா. என்ன அவன் வந்து அந்த பேசும்போது அவனுக்கு அந்த மயக்கம் ஆக முடியுதுன்னு சொல்லி ஆன்சர் சொல்ல முடியாது சொல்லி நான் திட்டுவேன். கூட தான் உட்காந்து நானும் கவனிப்பேன். இருந்துகிட்டு ஆன்சர் சொல்லு அப்படிமா. இல்லம்மா அவனு சொல்லுவான், அதுக்குள்ளேயே இதாயிரும். குறை சொல்ற மாதிரி இல்ல, இந்த அளவுக்கு நடத்தினாவே போதும். ஏன்னா பிள்ளைங்க வந்து நல்லா சிம்பிளாவும் புரிஞ்சுக்குதுங்க, அதுங்களுக்கு ஈஸியா இருக்குது. தெரியலாம் திருப்பி திருப்பி கேக்குதுங்க. நீங்களும் அது எத்தனை தடவை வந்தாலும் சொல்றீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எல்லாம் நல்லா மார்க் எடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது நீங்க நடத்துறத வச்சு. அதனால எந்த குறையும் இல்ல அதுக்கு. ஆஹ் நான் வந்து எங்க நட்சத்திர நிறைய பாத்துருக்கேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல பேசாம இருந்தான்.
இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு வரோம் வந்துகிட்டு. அதனால வந்து அவங்ககிட்டயே நிறைய நான் மாற்றத்தை பாக்குறேன். நானே சொல்லுவேன் நிறைய சம்மெல்லாம் படி இருந்துகிட்டு படிக்க சொல்றாங்களா படி, ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்பேன் இருந்துட்டு. அதனால கூட உட்காந்து நானும் கிளாஸ் பாக்குறேன் இருந்துகிட்டு. இல்லம்மா நான் படிக்காமலாம் இருக்கத படின்னு நானும் சொல்லுவேன் இருந்துட்டு. சரிம்மா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வந்துட்டு. நாங்களும் சப்போர்ட் பண்றோம், நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. அதனால பிள்ளைங்களாம் எல்லாம் நல்லா மார்க் எடுத்து நல்லா வந்துருவாங்க எல்லாருமே. சரிங்கம்மா. தேங்க்ஸ்மா வந்துட்டு. தேங்க்யூம்மா. வணக்கம்மா. நான் வைத்தீஸ்வரன் அம்மா பேசுறேன் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வைத்தீஸ்வரன் எப்படிப்பா கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்றான்? அவன் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்றானா? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? கண்டிப்பா. ஓகேப்பா, ஓகேப்பா. அது என்ன சரிங்கப்பா. என்ன அப்படின்னா, மொபைல் வந்து அவங்க அப்பா வெளியில எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடும் ஒரு சில நாளு. ஆமா. ஆமா. ம். சரி, சரி. ஓகேப்பா. சரி, சரி. சரிங்கப்பா. நான் நடத்தும்போது கேட்பேன், "எப்படிடா தம்பி புரியுதா?" அப்படின்னு. "அம்மா அவங்க ஏற்கனவே கிளாஸ்ல நடத்துனதா நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு மறுபடியும் வந்து பண்ற மாரி இருக்கு. ரிவிஷன் பண்ற மாரி இருக்கு. நல்லா நடத்துறாங்கம்மா" அப்படின்னு சொல்லுவான். அதனால ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றதே 6 மணிக்கு தான் வருவானுங்க. வந்த கொஞ்ச நேரத்துல அப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் ஹோம் ஒர்க் செய்வான். அப்புறம் மொபைல் கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆகுறதுனால கொஞ்சம் லேட்டா அட்டெண்ட் பண்றான். நான் அத பார்த்துக்கிறேன். ஆ ஓகேப்பா. சரிப்பா. மத்தபடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. கண்டிப்பா வந்து நாங்க படிக்கும்போது அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. எங்கடா டியூஷன் எடுப்பாங்க அப்டின்ட்டு தேடி போவோம் வெளில. இப்ப என்னன்னா வீட்ல இருந்து படிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நெனைக்கும்போது, நீங்களும் நல்லா கிளாஸ் எடுக்குறீங்க. அவங்களுக்கு நல்லா புரியிற மாரி இருக்கு. மத்த மாணவர்களும் டவுட் கேட்குறாங்க. நீங்களும் அவங்களுக்கு திருப்தியா திரும்ப திரும்ப அத அவங்க டவுட்ட கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. இனிமேல் நல்லா புரியிற மாரி நடத்துறீங்க. நாங்களும் அவன கவனிக்க வைக்கிறோம்ப்பா. ஓகே. ஓகே. தேங்க்ஸ்ப்பா. ஓகேப்பா. மேம் நான் தாரகா அம்மா பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? தாரகா நல்லா படிக்கிறாளா? நீங்க கேக்குறதுக்கு நல்லா ஆன்சர் பண்றாளா? எப்படி பண்றா? ம். 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 ஆமா. அன்னைக்கு நீங்க ஒரு நாள் கூட நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குடுத்தீங்கல்ல மேம்? அதே அதே மாதிரி ஸ்கூல்லயும் சார் குடுத்த கொஸ்டின் மட்டும் தான் நீங்களும் குடுத்துருக்கீங்க. அதே மாரி இன்னும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ. அது ம். ஆமாமா. சாரும் அதே கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க. ம். ம். ஆமா. ம். ம். சரிங்க மேம்.
நீங்க நல்லாவும் நடத்துறீங்க, நல்லா விரிவா சூப்பரா நடத்துறீங்க. நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம். நல்லா நடத்துறீங்க. இதே மாரியே பண்ணுங்க. 100 மார்க் எடுக்கிற மாரி நல்லா கோச் பண்ணுங்க மேம். ஓகே மேம். மேடம் பத்மா நல்லா கோச்சிங் நல்லா போயிருந்தாங்க மேடம். அது அது நல்லா 24 மணி உட்காந்த வாக்குலயே இருக்கு. அது என்னன்னு கேட்குறேன். நான் திடீர்னு வேலைக்கு போடுவாங்கன்னுக்கிட்டேன். அது அப்பா அப்பா தான் கொஞ்சம் கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க. பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க தான் கொஞ்சம் கோச்சிங் எடுத்துக்கிருப்பாங்க. நல்லா படி அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நம்ம அங்கிட்டு வேலைக்கு போகிறது வாசி அது என்னன்னு தெரில. உங்களை கேட்குறேன். சரி. சரிங்க. சரிங்க சரிங்க. ம் ஓகே. மேம். ஹலோ வணக்கம் மேம். பரத்ராஜ் அம்மா பேசுறேன். பரத்ராஜ் கிளாஸ் அட்டன் பண்ணேன், சரியா அட்டன் பண்றது இல்ல. ஹோம்ஒர்க்லாம் பண்றானா? மேம் பரத்ராஜ் எப்படி மேம் படிக்கிறான்? ஹோம்ஒர்க்லாம் பண்றானா? கிளாஸ் கவனிக்கிறானா? ஓகே. இல்ல ஏதோ ரிப்ளையும் பண்ணல அவன். நான் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுவும் மொபைல் பேசுனவன் ரிப்ளை பண்ண மாதிரி. கொஞ்சம் கவனிச்சுங்க மேம். அவன் வந்துட்டு எது ரிப்ளை பண்ற மாதிரி தெரியல. பேச மாட்றான். மீட் பண்ணியே தான் வச்சிருக்கான். பேசுறது இல்ல. கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா மீட் பண்ணி வச்சிருக்கான். ஸ்கிரீன் தெரிய மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் விட்டு விட்டு கேக்குதுன்றான். எதுவுமே உங்களுக்கு டெஸ்ட்ல எதுவுமே அவன் ரிப்ளை பண்ணல. நான் இது வரலையுமே நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க மேம் நீங்க கிளாஸ் எடுக்கக்குள்ள வந்துட்டு நேம் சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி இந்நேரம் ஆன்சர் பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்க வந்துட்டு டோட்டலா கேட்கறதுனால எல்லாம் மீட் பண்ணி வச்சிருக்கு. ஆன்சர் தெரிஞ்ச பிள்ளைங்க மட்டும்தான் ரிப்ளை பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
ம். ஓகே மேம். ஓகே மேம். ம். கொஞ்சம் கவனிச்சு பாத்துங்க. ஓகே மேம். சரி. ஜென்சிங் மட்டுமா? ஓகே மேடம், நல்லபடியா பண்ணுங்க. சச்சினோட அப்பா பேசுறேன். நல்லபடியா சொல்லிக் கொடுங்க. சரி, வெளியே வைக்கலாம் மேடம். ஓகே மேடம், ஓகே, நன்றி. நன்றி 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 மேம். நன்றி 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 மேம். நன்றி மேடம். फोन कट करना